வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன். பரவை பேரூராட்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் பரவை பேரூராட்சியில் மாநகர் மாவட்ட மேற்கு தொகுதி அதிமுக சார்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் பரவை பேரூர் கழக செயலாளர் பரவை ராஜா தலைமையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இளம் பெண்கள் பாசறை செயலாளர் விபிபி பரமசிவம் திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் எடுத்து கூறி பேசினர். இதில் பரவை பேரூராட்சி சேர்மன் கலாமீனா ராஜா மற்றும் அதிமுக நிர்வாகிகள் டாக்டர் ப சரவணன், வில்லாபுரம் ராஜா, MS பாண்டியன், ப குமார், சக்தி மோகன், விபிஆர் செல்வகுமார், சக்தி விநாயகர் பாண்டியன், MSK மல்லன், பாசறை ஜே இஷிகா, நீதிகாந்த், MG ராமச்சந்திரன், MS செந்தில்குமார், மலர்விழி, நிரஞ்சன் உட்பட பரவை பேரூர் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனக. இன்னைக்கு சாலை வசதியா 4 வழி, அதுல ஒரு அண்டர் கிரவுண்ட் பாலம் வேணும். இன்னைக்கு நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் அவர்களையும் மழை நேர்ந்தாலும் நிலைகுலையாத மாணவமே நான் என்று வாழ்ந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் வணங்கி இவருடைய இயக்கத்தை கண் இமை போல் காத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், ஏழை பங்காளன், விவசாயிகளின் தோழர், சாதாரண விவசாய குடும்பத்தில் அமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சியை செய்த அண்ணன் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மனித புனிதவதி இன்றைக்கு இறந்தும் இறைவனாக காட்சியளிக்கின்ற தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய 77வது பிறந்தநாள் பெருவிழாவை தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் 4 நாட்கள் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று அழைத்து அவருடைய ஆணைக்கிணங்க பரவை பேரூர் கழகத்திலே நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த சொன்ன இங்க பேரூர் செயலாளர் முன்னாள் தலைவர் அவரும் இங்க இருக்கிற கழக தொண்டர்களும் ஒரு மாநாட்டையே நடத்திட்டாங்க. அதன் தாய்மார்கள் இன்னைக்கு புடைசூழ இங்க அமர்ந்திருக்கிறீங்க. தங்கள் பெயரை சொல்கிறார்கள். இது அதிமுக. அதிமுக விரும்புறது ஒண்ணுதான். இதையும் சொல்லலைன்னா அவன் எங்களை என்ன நினைப்பாங்க? நாங்க கஞ்சா வைக்க வர்றது இல்லை எங்க காலத்துல, எங்க ஆட்சியில வேற எந்த விதமான கெட்ட எந்த நடவடிக்கையிலும் மக்களுக்கு துன்புறுத்துகின்ற, மக்களுக்கு துயரப்படுத்துகின்ற பணியில எங்க நிர்வாகிகள் யாரும் ஈடுபட மாட்டாங்க. அப்படித்தான் நாங்க எங்க கட்சி இருக்கு. ஒரு கட்டுக்கோப்பான கட்சி, ராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். எங்க தலைவர்கள் யாரை சாமின்றாங்களோ அதுல பல்லக்கில தூக்கிட்டு போவோம். சாமி இல்லடா, சாமியிடான கீழே தூக்கிட்டு போட்டு போயிடுவான். இது அதிமுக வரல. இது எப்பவுமே அற்புதமா பேசுறீங்க டாக்டர். அப்பா பின்னி பிளந்து எடுத்துட்டாரு. என்ன சொல்றீங்க? என்ன பேசினாரு, நல்லதானே பேசினாரு.
உங்க உணர்வை பேசினாரா இல்லையா? ஆமா இல்ல. இத்தனை பேர் இருக்கீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த மோடி மஸ்தான் மோடி மஸ்தான் கேட்டீங்களா? மோடி மஸ்தான் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? பார்த்திருக்கீங்களா? எப்ப நீங்க பாத்திருக்கீங்களா மோடி மஸ்தான்? இந்த மோடி மஸ்தான் வேலை தான் டாக்டர் செஞ்சாங்க. எப்பா தமிழ்நாடு அந்த வேலையை திமுக நல்லா செய்யறாங்க. எப்பவுமே அது அவங்க வாழையாக வர்றது. கலைஞர் என்ன சொன்னாரு? எல்லாருக்கும் 2 ஏக்கர் நிலம் தருவேன்னு சொன்னார். கடைசியில என்ன சொன்னாரு? இதயத்தில் இடம் இருக்கிறது, இடம் இல்ல, அதனால இதயத்தில் இடம் இருக்கு. எப்படி சொல்றாங்க பாருங்க. இதயத்தில் இடம் இருக்குன்னா உன் இதயத்துல யாருக்கு இடம் வச்சிருக்க? உன் குடும்பத்துக்கு தானே இதயத்துல இடம் வைத்திருக்க. ஒரு கார்பரேஷன் அங்க ஒரு பேரூராட்சியே இருக்காங்க குடும்பம். அதாங்க நடக்கும். இதுதான் அந்த திமுகவுல பாத்தீங்கன்னா முழுக்க போய் பாத்தீங்கன்னா ஒருத்தனை படுக்க போட்டுக்குவாங்க, மேலே ஒரு போரைய போட்டுருவாங்க, முகத்தை மூடிடுவாங்க. ஏற்கனவே ஆள் 10 பேர் நிற்பான், அந்த கூட்டத்தில் நிற்பாங்க. அவங்க தான் முதல்ல நிற்பாங்க. 10 பேரை பார்த்தாங்க. நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? என்னடா 10 பேர் கீழே ஒரு படுத்திருக்கு, என்ன 10 பேர் நிக்கிறான். அப்ப ஒரு 10 பேர் சேரும், அப்புறம் ஒரு 10 பேர் சேரும். இப்படி பார்த்தா 50 பேர் 100 பேர் பாத்துக்குவாங்க. கோட்டை போட்டிருக்காங்க, கருப்பு கோட்டு போட்டிருப்பாங்க. ஓ, கூட்டம் சேர்ந்துருச்சு. அப்ப அவனுக்கு சமைக்க எல்லாரும் பாத்தீங்க, ஜோரா கை தட்டுங்க அப்படின்வாங்க. ஜோரா கை தட்டுவாங்க. சட்டை பாத்தீங்களா? ஜோரா கை தட்டுவாங்க. ஜோதிகள் கை தட்டுவான். சொல்லுவான், ஐயா என்ன சட்டை போட்டிருக்காரு? மஞ்சள் சட்டை. பாப்பா கூட்டத்துல இந்த 10 பேருக்கு தான் தெரியும் அவன் என்ன. இவன் முதலே சொல்லிப்பான், நான் யார மஞ்சள் சட்டை போட்டா யார முதல்ல சொல்லணும், அவனை தான் மஞ்சள் சட்டை நீ சொல்லணும். என்னடா மேல போர்வை போத்திருக்கு, மேல போர்வை போத்திருக்கு. அவன் இப்ப கரெக்டா சொல்றான். இவரே இந்த ஐயா என்ன போட்டிருக்காரு? பேண்ட் சட்டை போட்டிருக்காரு. பேண்ட் போட்டவன தான் 2வது முதலே சொல்லி வச்சிருப்பாங்க. நான் 2வது அவனுக்கு பேண்ட் இதையும் சொல்றான். அப்ப இவரே என்ன போட்டிருக்காரு? சேப்பு சட்டை போட்டிருக்காரு. ஏமாத்தாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும், யார் இருக்காங்க, என்னென்ன செய்யறாங்க, அவங்க பாக்கெட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படி பேசுறாங்க பாருங்க. இந்த வித்தையை தாங்க திமுக கத்துக்கிட்டு போன தேர்தல்ல மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேஷம் போடணும் அத்தனையும் போட்டாங்க. கடைசி வரைக்கும் அவன் சொல்றான், தாயத்தை வைக்கணும், தாயத்தை வாங்கிட்டு போகணும், வாங்கல ரத்தங்கைக்கு சாவு. இவன் பாப்பான், பார்த்திருக்கவன். அதை 1-2 பேர் ஏமாறி இருப்பாங்க. ஏமா நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையாமா? சும்மா சொல்றேனாமா, பாத்திருக்கீங்க. இந்த ஆட்சியில அனுபவிச்சிருக்கோம். இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் காங்க என்ன சொல்லுவான், இந்த தாயத்தை 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா அப்படின்னு. எப்படி 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு யாராருக்கு வேணும்? 1க்கு மேல தர மாட்டேன், வேணா 2 வாங்கிக்கலாம், அதுக்கு மேல தர மாட்டேன். 2க்கு மேல யாரும் வாங்க கூடாது, உங்க வீட்டுல வர சொல்லுங்க, அப்புறமேல நாங்க கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்காதவன், காசு வச்சுக்கிட்டு போறவன் அவன் வீடு போய் சேர முடியாதுன்றாங்க. அதே மாதிரிதான் இவங்க போன ஆட்சியில 2021 525 வாக்குறுதிகள், சந்தானப்பையில் 1-2 525 வாக்குறுதி. எவ்வளவு அழகா சொன்னாரு. நான் அதுக்கெல்லாம் போய் உங்களை சோதனைப்படுத்த விரும்பல. நான் 1-2 மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுறேன். என்ன ஆச்சுன்னா, நம்ம யாராச்சும் கூட்டுறவு வங்கியில 5 பவுன் நகை வைக்கிறோம், எங்களை கடன் கொடுங்கன்னு கேட்டோமாமா? யாராச்சும் கேட்டீங்களா? கேட்கலன்னு சொல்லுங்கம்மா. இதாம அவங்களுக்கு இதுதான் நினைச்சுக்கிறாங்க திமுக. யாருமே கேட்கல. வந்தாங்க ஊருக்கு எல்லாரும். நம்ம ஆட்சியில வரப்போகுது. யார் சொல்றா? இன்னைக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சரா இருக்கிறார். என் அப்பா தான் முதலமைச்சரா வர போறாரு. 5 பவுன் வைங்க. 5 பவுன் 10 பவுனா 2 பேர் போய் வைங்க. 2 பேர் எல்லாருக்கும் கடன் ரத்து சொன்னாங்க. எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தாங்களா? 49 லட்சம் பேர் வச்சாங்க நம்பி.
அப்பவே பரிசு பார்த்துட்டான் 49. எப்ப பாருங்க மக்கள் மத்தியில் எவ்வளவு வரவேற்பு கிடைச்சது. கடைசியில வெறும் 13 லட்சம் பேர் தான் தள்ளுபடின. அது முறையா தள்ளுபடி பண்ணல. 35 லட்சம் பேருடைய நகை அவ்வளவுதான். வட்டியும் கட்ட முடியாம ஒண்ணும் செய்ய முடியாம போச்சு. இந்த ஆட்சி அப்படி. அதே மாதிரி சமாதானம் டாக்டர் சொல்றார் நீட்டு தேர்வு ரத்து. நீட் சூசரான துணை முதலமைச்சர் என்ன ஆச்சு? இப்ப கடைசியா தான் திருவாய் மலர்ந்தார் முதலமைச்சர். அண்ணன் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார், ஐயா இந்த நீட்டு தேர்வு ரகசியத்தை சொல்லியா, உனக்கு தான் ரகசியம் தெரியும் சொன்னாரு உன் மகன், எல்லாரும் சொன்னீங்கல்ல, ஏன் இது வரைக்கும் ரத்து பண்ணல? எப்ப ரத்து பண்ணுவீங்க? பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா? கேட்டா சட்டமன்றம் பண்ணப்பட்டது. ஒரு சினிமா படம் தயாரிப்பாங்க, சினிமா படம் முழுமையா வந்துடாது நமக்கு, அது சென்சார் போர்டு இருக்கு, அந்த சென்சார் போர்டுல கட் பண்ணிடுவோம், தெரியுங்களா? கட் பண்ணிடுவோம். உங்களுக்கு தெரியும், டாக்டர் தெரியும், ஏற்கனவே டாக்டர் நடிகர், இவரை அப்படி பிடிச்சிருப்பாரு இப்படி பிடிச்சிருப்பாரு, அதெல்லாம் சீன் வந்திருக்குன்னு நினைப்பாரு, வராது. இந்த ஆட்சியை பற்றி யார் குற்றம் சொன்னாலும் சரி சபாநாயகர் கட் பண்ணிடுவார், கட் பண்ணிட்டு தான் கொடுப்பார். அந்த மாதிரி அப்புறம் கடைசியில என்ன செஞ்சார் முதலமைச்சர்? வாய் சொன்னார். முன்னாள் முதலமைச்சரா இருக்கார் எதிர்கட்சி தலைவர், அவருக்கு தெரியாதா இந்த நீட்டு தேர்வை நாங்க ரத்து பண்ண முடியுமா? அது எப்படி ஒரு மாநில அரசு முடியும்? நாங்க முயன்று பார்த்தா முடியல, மத்திய அரசு கையில இருக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு. ஏண்டா கேனப்பற இதைத்தாண்டா நாங்க சொன்ன 7.5% நம்ம டாக்டர் சொன்ன பாடியில சொன்ன மாதிரி அதை கொடுத்தமே. ஏன் நீ இப்படி சொன்ன? 13 பேர் பிள்ளைகள் இறந்து போச்சு, அந்த குடும்பம் இன்னைக்கு வாரிசு இல்லாம தவிக்குது. நீட்டு தேர்வு எப்படியும் கொண்டாந்து ரத்து பண்ணிடுவாங்க. இது மாதிரி ஏமாற்றி இந்த ஆட்சி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா மின் கட்டணத்தை மின்சாரத்தை தொட்டாத்தான் சாக்கடைக்கும். எடப்பாடியார் காலத்தில் என்ன சொன்னீங்க? இதே சாச்சா எதிர்கட்சி தலைவர், நம்ம அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் என்ன சொன்ன? மின்சாரத்தை தொட்டாத்தான் சாக்கடைக்கும். எடப்பாடியார் ஆட்சியில மின் கட்டணத்தை கேட்டாலே சாக்கடைக்குது. சொன்னதற்கான ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின். இப்ப ஸ்டாலின் சொல்லக்கூடாது, அப்பான்னு சொல்லணும் நினைக்கிறேன். அப்பாவா? அப்பா அப்பா சொல்றது என்ன? யார் ராகுல் அப்பான்னு சொல்றான்? 16 வயதுல நம்ம சப்பானி மாதிரி, கமல்ஹாசன் ஜப்பானி மாதிரி கேட்பாங்க. குட்டி பத்ம தேவி, ஸ்ரீதேவியா தேவி, அவர் சொல்லியிருப்பான் இனிமேல் உன்னை என்ன சொல்றாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க என்னை சப்பானி சப்பானி தான் சொல்றாங்க. நம்ம பொம்மை முதலமைச்சர் நம்ம ஆளுகளாம் சொல்றாங்கன்ட்டு அவர் என்ன சொன்னார்? ஒரு நாடகம் பாருங்க எப்படி ஆடுறாங்க. என்னைய சப்பானின்னு சொல்றாங்கன்னு கமல்ஹாசன் சொல்லுவார் தேவிக்கு, ஸ்ரீதேவிட்ட. இனிமேல் எவனாச்சும் உன்னை சப்பானின்னு சொன்னா சொல்லக்கூடாது, அதனால நான் பேர் வைக்கிறேன், கோபாலகிருஷ்ணன் வச்சுக்கோ. எப்படி? கோபாலகிருஷ்ணன் வச்சுக்க. ஏமா கேளுங்கம்மா, கோபாலகிருஷ்ணன் பேர் வச்சுக்க. இவரும் கோபாலகிருஷ்ணன் அப்படி வளைஞ்சு போவார். எப்படி? அப்படி கமல்ஹாசன் போவார், அப்படி நடந்து போவார், முடியெல்லாம் வெட்டி சோக்க பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம முதலமைச்சர் எப்படி வச்சுக்க? டோப்பா வச்சிருக்காரு. டோப்பால முடி எப்பவுமே கரு கண்ணு கரேன்னு முதலமைச்சர் முடி, அது எப்படிப்பா இப்படி வருது? அப்படி முடி வச்ச இப்படி சவக்குன்னு நடந்து போவோம். போன உடனே டேய் சப்பானி, அங்க ரஜினி யாத்து கேட்பாரு, டேய் சப்பானி இங்க வா அப்படி பேச மாட்டார். டேய் சப்பானி வாட, அப்படி திமிராகி போச்சு. எப்படி சொல்லுவாங்க? அப்படி திமிராச்சு கவட்ட வேண்டியதா. அப்ப அதுல புதுசா இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க, திமிராகி போச்சு பாத்தீங்களா, கேட்க மாட்டேங்க, கூப்பிட்டு 2 குண்டு கொடுக்கல அப்படின்னு. அவருக்கு மயில் சொல்லி இருக்கு, இனிமேல் யாரும் சப்பானி கூப்பிடக்கூடாது, கோபாலகிருஷ்ணன் தான் என் பேரு, கோபாலகிருஷ்ணன் கூப்பிடாதான் நான் வருவேன். எப்படி? கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டா தான் வருவேன். அது மாதிரி சொல்லுவா. சொன்ன உடனே ஏண்டா வர சப்பானி வாட, தப்புன்னு ஒரு அரை அரைப்பான்.
அடிச்ச உடனே அப்படின்னு போட்டா. அப்ப சிறுதேவிட்ட போய் கேப்பா, சிறுதேவி என்ன நீ போனியா, போய் கடைக்கு போய் வாங்கினியா? போனேன், சப்பானின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு. என்ன செஞ்ச? நான் தான் உன்னை சப்பானின்னு யாராச்சும் கூப்பிட்டா கூப்பிடக்கூடாது, கோபாலகிருஷ்ணன் சொல்லிடுறேன். நீ என்ன செய்யணும் சொன்ன? சப்புனர் அழைச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு செய்வான். அது மாதிரி இப்ப நம்ம முதல்வர ஸ்டாலின் எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அப்பா. எப்படி சொல்லணும்? அப்பா. எப்படி? அப்பா. நம்ம சரஸ்வதி சௌதம் படத்துல அப்படின்னு நம்ம எதிர்கட்சி தலைவர் கேட்டது மாதிரி எத்தனை பெண்கள் நாள்தோறும் பாத்தீங்கன்னா சரி, பத்திரிகை எடுத்தா சரி, இன்னைக்கு கற்பழிப்பு, கொலை, இது நடக்காத காரணமே இல்ல. பத்திரிகையே இல்ல, ஊடகங்களும் இன்னைக்கு போடுறாங்க. அவங்க எவ்வளவுதான் மறைக்க முடியும்? ஏங்க எவ்வளவுதான் மறைக்கிறது? என்னத்த சொல்றீங்க? எவ்வளவு அப்புறம் ரேட்டு போயிரும்ல. எப்ப டிஆர்பி ரேட்டு குறைஞ்சு போகுது, மக்கள் பார்வை குறைஞ்சு போகுது. ஏதாச்சும் ஒரு டிவில போட்டு விட்டாங்கன்னா போட்டி வந்துருச்சு, அதனால போட்டு விடுறாங்க. நாள்தோறும் கழிப்பு தமிழ்நாட்டில் அடக்கிறதுக்கு இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்த? நான் கேட்கிறேன் சகோதரர்களே, ஒரு சாமானியனாக, நான் மக்களோட பிரதிநிதியாக நான் கேட்கிறேன். இதுல 200 தொகுதி ஜெயிப்பேன்னு சொல்றீங்க, எங்க எப்படி போட்டு போடுவாங்க? இந்த அப்பாவை முதலமைச்சர் ஆக்கணும்டா. இனிமே இப்ப போற இடத்துல கற்பனை, அப்படி வீடு போகுது கற்பழிக்கிறாங்க. இந்த ஆட்சி அவ்வளவு மோசமா இருக்கு. ஏமா விலைவாசி குறைஞ்சிருக்காமா தாயே? தொகுதியில் மட்டுமில்ல 234 தொகுதியிலும் ஜெயிப்பாங்க. இன்னைக்கு மக்கள் கொதித்து போயிருக்காங்க. கல்வி கடன் ரத்துன்னா ஏமாத்திட்டான். எல்லாம் அல்வா கொடுக்கிற வேலை தான். அல்வா கொடுக்கிறதே இந்த ஆட்சி ஓடிக்கிட்டு எல்லாத்திலையும் ஏமாற்றுறது. நாள்தோறும் இன்னைக்கு டிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை, காவலருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன நடக்க போகுது?